ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் கடற்கடன்னு பார்த்துடலாமா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்சிஎம் ஆஃப் 2 கோ ப்ரைம் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அது என்ன கோ ப்ரைம் நம்பர்ஸ்? ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் நமக்கு தெரியும். ஸோ அதையும் ஒன்றையும் தவிர வேறு எதாலையுமே டிவைட் ஆகாது. அது என்ன கோ ப்ரைம் அப்படின்னா, ஒரு 2 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நம்ம எழுதுவோம் இல்லையா? இப்போ 2 அப்படின்னு எடுத்திங்கன்னா 2 × 1 நம்ம எழுதுவோம். 3 அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா 3 × 1 எழுதுவோம். இப்போது 9 4ன்னு எடுத்திங்கன்னா 2 × 2 × 1 எடுப்போம். ஸோ 9னா 3 × 3 × 1 எடுப்போம். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்போ இப்போ 2ஐயும் 3ஐயும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எழுதுகிறப்போ இவங்க 2 பேருக்கும் காமனாக ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கணும். அந்த நம்பர் 1 தான் இருக்கணும். ஸோ 1 தவிர இவங்களோட ஃபேக்டரில் வேறு யாரும் இருக்கக்கூடாது சேமாக. ஸோ அப்படி அவனுங்க 2 பேர் இருந்தானுங்கன்னா அவனுங்க 2 பேரையும் இந்த உலகம் கோப்ரைம் அப்படி வந்து சொல்லும். ஸோ இப்போ 2ம் 3யும் கோப்ரைம், ஏன்னா அதில் 1 மட்டும்தான் சேமாக இருக்குது. அடுத்து 4ஐயும் 9ஐயும் அதோட ஃபேக்டர்ஸ் வச்சு பாருங்கள். ஸோ 4 2 × 2 × 1, 9 3 × 3 × 1. இதில் 1 மட்டும்தான் காமனாக இருக்குது. அப்போ 4ம் 9ம் கோப்ரைம். ஸோ இப்போ புரியுதா? இவங்க 2 பேருக்கும் நடுவில் காமனாக ஒருத்தர் இருக்க மாட்டான் 1 தவிர. ஸோ இந்த மாதிரி 1 மட்டுமே காமனாக இருக்க ஃபேக்டர்ஸாக இருக்க நம்பர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோப்ரைம். இந்த மாதிரி ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு நம்பர் வந்து 65, நம்பர் 1 வந்து 65, நம்பர் 2 அதை தான் நீ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் 2வை வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. சரி வேறு என்ன கொடுத்துருக்கேன் அப்படி பார்த்தா நான் எல்சிஎம் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்சிஎம் எவ்வளோ? 5005. கரெக்டாக? ஸோ 2 நம்பர்ஸோட எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா அதோட காமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு மிச்சம் இருக்க ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் இங்கே இருக்க நம்பர் 1ம் நம்பர் 2க்கும் என்னென்னு சொல்லிட்டாங்க, இவங்க 2 பேரும் கோ ப்ரைம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேரில் என்ன ஃபேக்டர் மட்டும்தான் காமனாக இருக்கும்? 1 மட்டும்தான் காமனாக இருக்கும். ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்றது என்ன இருக்கும் அப்படின்னா n1 × n2 × 1 தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்றது கோப்ரைம் நம்பர்ஸுக்கு n1 × n2. ஸோ இப்போ எல்சிஎம் எவ்வளோ? 5005. ஸோ இங்கே கோப்ரைம் அப்படின்றதுனால இங்கே வந்து நம்பர் 1 × நம்பர் 2 தான் இருக்கும். நம்பர் 1 எவ்வளோ? 65 × n2 = 5005. எனக்கு 2வது நம்பர் தான் தெரியணும். நம்பர் 2 இந்த பக்கம் வச்சுட்டு 65 அந்த பக்கம் கொண்டு போகிறேன். மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவிஷனில் போயிடும். 5005. ஓகேவா? 5ஆல் கேன்சல் பண்ணால் 1 3 5 are 5, ரிமைண்டர் 1 3. ஸோ 5ஆல் கேன்சல் பண்ணால் 1001. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 13ஆல் கேன்சல் பண்ணி பார்க்கலாம். 13. ஸோ ஃபஸ்ட்டு 10 வந்து 13 உடைச்சிருச்சு. ஸோ 100 எடுத்துக்கலாம். ஸோ 13 7s are 91 வரும். கரெக்டாக? ஸோ அப்போது இதுக்கு வந்து 7, ரிமைண்டர் பார்த்தா 9 இருக்கும். ஸோ 13 7s are 91. ஸோ அப்போ நம்பர் 2 எவ்வளோ? 77. ஸோ அப்போ நம்பர் 2 என்ன? 77. ஸோ இந்த விஷயத்தில் ஒன்று தான் நமக்கு தெரியணும். என்னது? கோப்ரைம். கோப்ரைம்னா 2 நம்பருக்கு நடுவில் 1 தவிர வேறு எந்த ஒரு விஷயமும் காமனாக இருக்காது. ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு 2 நம்பரோட எல்சிஎம் அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இது தெரிஞ்சால் இந்த மாதிரி சம்மெல்லாம் சுருட்டி வாரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ப்ரீவியஸ் இயர் சம்மு, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.